நண்பா, இந்த உலகம் தூங்கிட்டு இருக்கு. ஆனா உன் மனசு ஏதோ ஒரு தேடல்ல இன்னும் விழிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு ரகசியத்த சொல்லவா? நாம எல்லோருமே ஒரு பெரிய கண்ணாடியை தேடித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கண்ணாடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நீ ஆடி போயிருவ. அமைதியா கேளு. இது உன் ஆன்மாவுக்கான கதை. ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உண்மைகளையும் ஒரே நிமிஷத்துல பார்க்கணும்னு நினைச்சான். எங்க இருக்கு அந்த கண்ணாடின்னு தேடி அலைஞ்சான். கடைசியா ஒரு இமயமலை உச்சியில ஒரு சித்தரை பார்த்தான். அவர் கிட்ட போய், "சாமி, எனக்கு அந்த மாயக் கண்ணாடிய காட்டுங்க. அதுல என் ஆதி எது, என் அந்தம் எதுன்னு நான் பார்க்கணும்னு" கேட்டான். சித்தர் சிரிச்சாரு. தன் மடியில இருந்த ஒரு பழைய பித்தள கிண்ணத்தை எடுத்து, அதுல பக்கத்துல இருந்த ஓடை தண்ணிய ஊத்துனாரு. "இதுல பாரு தம்பினாரு." இளைஞன் பார்த்தான். "சாமி, இதுல என் மூஞ்சி கூட சரியா தெரியல. வெறும் அலைகளா இருக்குண்ணா." சித்தர் சொன்னாரு, "ஏன்னா உன் மனசு அலைபாயுது. தம்பி, இந்த கிண்ணம் தான் உன் வாழ்க்கை. இந்த தண்ணி தான் உன் எண்ணம். நீ ஓடிக்கிட்டே இருந்தா உன்னை நீயே பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருன்னாரு." இளைஞன் அப்படியே அமைதியா உட்கார்ந்தான். 10 நிமிஷம், 1 மணி நேரம், 1 நாள். மெல்ல அந்த தண்ணி அசையாம நின்னுச்சு. இப்ப இளைஞன் பார்த்தான். அதுல அவனோட முகம் மட்டும் தெரியல. பின்னாடி இருக்கிற வானம், நட்சத்திரம், மொத்த பிரபஞ்சமுமே அந்த ஒரு சின்ன கிண்ணத்துக்குள்ள தெரிஞ்சுது. நண்பா, நாமளும் அந்த இளைஞன் மாதிரிதான். அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நமக்கும் பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு விட்டு போகுது. நீ அமைதியா இருக்கும்போது தான் உனக்குள்ள இருக்கிற அந்த பேராற்றலை உன்னால பார்க்க முடியும். உன் கவலைகள், உன் பயம், உன் ஆசைகள் இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஓரமா வை. அந்த அமைதிக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. அந்த அமைதிக்குள்ள தான் உன் ஆதியும் இருக்கு, அந்தமும் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது இத மட்டும் யோசிச்சு பாரு. நீ தேடுற அந்த ஒளி உனக்குள்ளேயே தான் இருக்கு. நிம்மதியா தூங்கு. விழிப்போடு இரு. உன் ஒளியை நீயே கண்டெடு. ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான்.